Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சரண் மேகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ வியூவர்ஸ், வீட்டில் காய்கறி எதுவும் இல்லை, இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. வெறும் தக்காளி வெங்காயம் இருந்தாலே போதுங்க. தக்காளி பொரியல் செய்யலாம். இது சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, அடுத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஃப்ளேவர் வேணாம்னு நினைக்கிறவங்க காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னாலும் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அடுத்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொட்டிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிருங்க. அப்பப்போ இடையில கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேங்காயை போட்டு அதில் கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான தக்காளி பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.